பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான ஜெபமானது தமிழ்நாடுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே எல்லோரும் அறிந்ததே, சென்னை பகுதியிலே வந்த வெள்ளம் அநேகரை சங்கடத்துக்குள் நடத்தியது. மிகுந்த வேதனையும் துக்கமும், அநேகர் பொருட்சேதமும் வாகன சேதமும் ஏற்பட்டது. அந்த அநேக வீடுகளிலே தண்ணீர் புகுந்து மிகுந்த சேதத்தை ஏற்படுத்திவிட்டது. கர்த்தர் இந்த நாட்களிலே தமிழ்நாடு முழுவதுமாக இந்த மழை வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர் தூதர்களை அனுப்ப வேண்டும். அதற்காக தேவனோட பாதத்தை பிடித்து ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கடந்த நாட்களிலே சென்னையிலே வெள்ளம் வந்தபோது எங்கள் வீடுகளிலே மழை நீர் வந்து மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி விட்டது. வாகனங்கள், பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். கர்த்தருக்கு நன்றி. அதே போல் அந்த நேரங்களிலே சில மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களை வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற இக்கட்டு நாளிலே நான் உனக்கு துணை நிற்பேன் என்றால், அந்த நேரத்தில் தேவன் தூதர்களை அனுப்பி உதவி செய்ய கிருபை கொடுத்தார். ஏனென்றால் எங்களால் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இங்கே இந்த தண்ணியிலிருந்து எங்களை வெளியே போக எங்களால் முடியாத ஒரு நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வெளியே கொண்டு போய் உயிரோடு இன்று உங்களோடு பேச அனுமதித்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக மழை பொழிந்து கொண்டு வருகிறது. இந்த மழை வெள்ளத்தினாலே மிகுந்த சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, பல மாவட்டங்களில் இந்த மழை இந்த நாட்களிலே பொழிந்து கொண்டு வருகிறது. அதுவும் மிகுந்த தண்ணீரை மழை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தண்ணீர் அநேக இடங்களில் நிரம்பி வழிகிறது. அதாவது நான் உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். அநேக இடங்களிலே தண்டவாளங்கள், ரோடுகள், பாலங்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபித்து இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம் தமிழகத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும். அதே போல் நான் எப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, தமிழ்நாடு முழுவதுமாக இந்த வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே. ஏசப்பா, ஒரு விசை நீர் மனம் இறங்கும் தகப்பனே. இந்த கொடுமையான புயல், காற்று, மழை, வெள்ளத்தை அப்பா உடனே நிறுத்துவீராகப்பா. அன்னைக்கு பேதுருவின் படகிலே நீர் இருந்தீரே, இன்னைக்கு தமிழ்நாடு எனும் படகிலே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த மழை வெள்ளம் போதிய பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்போ அது சீக்கிரத்தில் இது நீங்கணும் ஆண்டவரே. கர்த்தர் இங்கே இந்த மக்களை ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனரக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அந்த இடத்திலே பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது ராஜா. தூதர்களை காவல் வையும். தமிழகம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அரசுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி இதிலிருந்து மீட்டு வரணும், மக்களை எப்படி காப்பாற்றுகின்ற ஒரு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, எங்கள் ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தர் இதை நீ ஜெபத்தை ஏற்று கேட்டதுக்காகவும் அந்த மக்களை ஆசீர்வதிக்க போவதுக்காகவும் மக்கள் நன்றி ராஜா. அப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட இந்த குடும்பங்கள் தேவைகளை சந்தியும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.